One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Presta. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இப்போ சென்ற வருடம் எப்படி லப்பர் பந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான வெற்றியை கொடுத்ததோ அது மாதிரி இந்த வருஷத்தில் வந்து குடும்பஸ்தன் படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். குடும்பஸ்தன் படம் வந்து எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணோம். தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து எப்படி ஒரு சின்ன பட்ஜெட்டில் படமாக இருந்தாலும் ஒரு நல்ல படமாக வந்ததுன்னா எல்லா குடும்பங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எந்த அளவு ரசிக்கிறாங்கிறதுக்கு இந்த படத்தினுடைய வெற்றியை நான் ஒரு உதாரணமாக பார்க்குறேன். அப்போது நீங்கள் வந்து பரவலான மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது அப்படின்னு இருக்குது. அட் த சேம் டைம் சார் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் டு மணிகண்டன். ஆமாம் சார், கிட்டத்தட்ட ஒரு 20 சேனலில் அவர் பேசுனது எல்லாமே அவ்வளோ வைரல் ஆகிடுச்சு. அவர் என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. இப்போ எப்படி மகிழ் திருமணி அவர்கள் பேசுனது எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கோ, எல்லா சேனல்லையும் அவர் பேசி அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் அவருடைய பேச்சு திறமை வேறு. அவ்வளோ தமிழை வந்து இவ்வளோ சொச்சமாக பேசுகிற நல்ல டிக்ஷனு, நல்ல வாய்ஸ் மாடுலேஷனு, டிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நான் பார்த்தெல்லாம் எனக்கெல்லாம் வராது தமிழ் டிக்ஷன் அப்படிலாம். அவர் அப்படி பேசுகிறாரு. அதை பார்க்கும்போது இங்கிலீஷ் ரெண்டுமே நல்லா பேசுவார். அப்படி அவர் ஒரு சைடில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படி பண்ணுறாருன்னா மணிகண்டன் ஒரு அப்கமிங் ஹீரோ சார். யதார்த்தமாக பேசி யதார்த்தமாக எல்லார் மனதையும் என்டர்டெயின் பண்ணுறாரு சார். அதை விட முக்கியமாக அவருடைய ஒன்னொன்னும் அவர் பண்ண மிமிக்ரி எல்லாமே பயங்கர ஹிட்டு. ஒரு இதுலேயும் வீடியோவில் போயிட்டு கமல் சாரை வந்து மிமிக்ரி பண்ணுறதும் அப்புறம் வந்து ரஜினி சார் மிமிக்ரி பண்ணுறதும் பண்ணி எல்லா ப்ரொமோஷன்லையும் வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாற்றிட்டார். ஸோ ஒரு ப்ரொமோஷன் என்பதை எவ்வளோ என்டர்டெய்னிங்காக பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து மணிகண்டன் வந்து டெஃபினட்டாக ஒரு உதாரணம். தெலுங்கில் பார்த்தீங்கன்னா சங்கராந்தி கோஸ்தனா ஒரு படம் சார். வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் மீனாட்சி சௌத்ரி 3 பேர் நடிச்சிருந்தாங்க சார். 225 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் சார் ப்ரொமோஷன். அவங்க என்ன பண்ணாங்க சார், 3 பேரும் சேர்ந்து வீடியோலாம் பண்ணாங்க. அதாவது கான்செப்ட் வீடியோஸ். அந்த கான்செப்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். 40 வருடம் கடந்த பிறகு வெங்கடேஷ் அந்த ப்ரொமோல உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி கேரக்டர் நடிச்சு நல்லா பண்ணியிருந்தார். ఆడోళ్ళు గొడవ పడుతుంటే తెలివైన మగాడు మధ్యలోనే ఉంటాడు. అటో ఇటు వెళ్తే ఏట్లో அந்த 3 ப்ரொமோ பண்ண சார். அது பண்ணது எல்லாமே அந்த டைரக்டர் தான். ஓகே, அவரே டைரக்ட் பண்ணி அழகாக பிளான் பண்ணி நெல்சன் பேட்டன் தான். நெல்சன் ப்ரொமோவை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு நெல்சன் தான். அவருடைய எல்லா ப்ரொமோவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த படத்துடைய சங்கராந்தி வசனா படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு ப்ரொமோ காரணம் உண்மை. அந்த ப்ரொமோ மாதிரி இங்கே குடும்பஸ்தன் படத்துடைய பெரிய வெற்றி காரணம் வந்து இவர் பண்ண சோலோ ப்ரொமோஷன். இந்த பாருங்களேன், இந்த சோலோ ப்ரொமோஷன் யாருமே இல்லை, டைரக்டர் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, ஒன்லி மணிகண்டன். மணிகண்டன் மட்டும் போய் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி எல்லா ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கிட்டு இந்த படத்தை கொண்டு போய் அப்படி நிறுத்திருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் அவரோட வெற்றியை பார்க்குறேன். ஆட்ஸ் ஆஃப் டு மணிகண்டன். டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ ப்ரூவன். அந்த படத்தினுடைய டைரக்டர் ரைட்டர்ஸும் ப்ரொமோஷன் வந்தாங்க. ஆனாலும் இவர் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ப்ரூவன் ஆக்டர் அப்படின்றதுனால இவருடைய வீடியோஸ்க்கு வந்து வரவேற்பு கூடுதலாக. அது 1-2 தான் பண்ணாங்க சார். எல்லாமே இவர் தான் பண்ணாரு. நான் எல்லாத்துலேயும் பார்த்தேன். எல்லா இடத்துலையும் அவர் தன்னை நிலைநிறுத்திக்காக பண்ணல. இந்த படம் ஜெயிக்கணும்னு பண்ணியிருக்காரு சார். ஒரு புது பட தயாரிப்பாளர், ஒரு புது தயாரிப்பாளர், ஒரு புது டைரக்டர் எல்லாம் ஜெயிக்கணும்னா நான் முன்னிருந்து இந்த படத்தை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பெருசாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி வெற்றி பண்ணிட்டார். இந்த சேம் டைம் ஒரு விஷயம் பேசுனேன் சார். அதோட வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகலன்றதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட். இப்போ பாட்டில் தான் இந்த படம் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் சொல்ல படம். அருமையான ஒரு விஷயம் இருக்குது அந்த படத்தில். கண்டென்ட்டாகவும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட். ஆனால் மக்கள் வந்து மிக பெருசாக தியேட்டருக்குள்ள வரல. குரு சோமசுந்தரம் வந்து ஒரு லெட்டர் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காரு. நான் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன், நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஏன்னா அந்தளவு ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல. நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷம் இந்த படத்துக்காக உருவாக்கியிருக்கோம். இந்த கதையை மக்கள் மத்தியில் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சமுதாயத்தை மிகவும் பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் தான். இதுக்கு எதிர்த்து நம்ம ஒன்று கதை சொல்கிறோம். அதில் எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நடக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து திரையரங்களை பார்த்தா தான் நல்லா இதனுடைய வெற்றி வரும் அப்படின்னா இங்கே ஆடியன்ஸ் வந்து எனக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட், எனக்கு தேவை ஒரு ஃபன்னான படம், எனக்கு தேவை ஒரு ஜாலியாக ஒரு டைம் பாஸ் படம் தான். என்னை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான படமாக கொடுத்தீங்கன்னா நான் உள்ளே வரமாட்டேன்ற மாதிரியே எனக்கு தோணுது.
எனக்கு ஒரு பயமே வருது. ரொம்ப நெகிழ்ச்சியாக படம் கொடுத்தா இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வரத்துக்கு தயங்குறாங்களோ, அதாவது ரொம்ப கருத்தோடு இருக்குன்னா நான் வரல, இந்த கருத்து சொல்கிறது இந்த இல்லை அது முக்கியமான விஷயம் என்னென்னா சார், இப்போ பெரும்பாலும் படம் பார்க்குறது வந்து யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது போன்ற சீரியஸ் படங்களுக்கு இப்போ பெரிய வரவேற்பு அவங்க தர்றதில்லை அப்படின்றத கடந்த காலத்தில் வெளியான பல படங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால தான் ஜனங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர் இளம் இயக்குனர் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் படங்களா அப்போ தான் மல்டிப்ளெக்ஸ் படங்கள் ஓடுதுன்ற நிலைமை தான் இருக்குது இப்போ. பட் மலையாளத்தில் அப்படி இல்லையே சார். மலையாளம் வேறு. மலையாளத்தில் நெகிழ்ச்சியான பல படங்கள் வெட்டி அடிக்குது சார். நீங்கள் ஹோம்ன்ற படத்துலேருந்து நிறைய நான் வரிசையாக படம் சொல்லிட்டே போகலாம். ஆமாம் நிறைய. நீங்கள் எங்கே சார் காமெடியெல்லாம் இருந்திருக்கு? நீங்கள் வரிசையாக மலையாளத்தில் எப்போவுமே கொஞ்சம் சீரியஸ் ஃபிலிம்ஸ்க்கான அப்ரிசியேஷன் அதிகம் தான். நிறைய சீரியஸ் ஃபிலிம் சார். அங்கே துலாபாரம் எவ்வளோ பெரிய வெற்றி. அதான் அந்த வெற்றியோட பார்த்தீங்கன்னா தமிழில் துலாபாரம் அந்த வெற்றியை தொட்டதாக சொல்ல முடியாது. நீங்கள் கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு படம் சார், ரொம்ப சீரியஸாக நான் பார்த்தேன். அதாவது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கும் சார். அது என்னமோ ஒன்று போயிட்டு இருக்கும், எமோஷன் போயிட்டே இருக்குமே தவிர எதுவுமே காமெடின்னு ஒரு மருந்து கிடையாது. ஒரு சூஷ்மதாரி என்ன எவ்வளோ பெரிய ஹிட்டு. அதான் சொல்கிறேன். ஸோ அப்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் ஓரளவாவது ஒரு கண்டென்ட்டை வெயிட் பண்ணி அது சொல்ல வர கருத்துக்காக கொடுக்குற ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் இங்கே வரலையன்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போது வந்த படத்துல இந்த 2 படமும் நல்லா பேசப்பட்ட படம். அது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கும் டீசனான படம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த படம் பார்க்கல. ஆனால் இந்த 2 படம் எனக்கு இன்னும் ஷாக் ஆகுது, பயமும் வருது. என்னடா இது இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறது? ஒரு படம் மட்டும் ஓடிச்சுன்னா மீதி படம் ஓடினா தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும் சார். ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்னா நம்ம எப்படி தப்பிக்க? இல்லை நாம்ளே போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு படம் ஓடினா 2 படம் ஓடினான்றது இல்லை, ஒரே நேரத்தில் 7-8 படம் வரும்போது நிச்சயமாகவே வந்து ரசிகர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். கண்டிப்பாக இவ்வளோ படங்களும் அதிகம்தான். ஒரே நேரத்தில் வந்து ஒரு 2 படம் ஒரு படம் தான் பார்க்குறதுக்கான சக்தி இருக்குது எல்லாருமே. அதை நம்ம மீறி 7 படம் கொடுத்தா எங்கேருந்து அவங்க பார்ப்பாங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா டிக்கெட்டு. இப்போ பாட்டில் ராதா ஒரு சிறு முதலீட்டில் தயாரிக்கப்படுற படம் அப்படின்றதுனால அதனுடைய டிக்கெட் ரேட் குறையுதானே இல்லையே. கரெக்ட். இப்போ பாகுபலி பார்க்குறதுக்கும் இந்தியன் பார்க்குறதுக்கும் நம்ம சங்கர் படம் பார்க்குறதுக்கும் என்ன கொடுக்குறானோ அதே சம்பளம் இது காசு தான் இதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் அந்த பாயிண்ட்டில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். இது திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த வீடியோ ஒருவேளை பார்த்தாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு கன்சிடர் பண்ண வேண்டியது நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் வச்சு சொல்கிறேன். 200 ரூபான்னு வரதில்லை, 150 ரூபா அப்படி வருது வச்சிங்களேன். நான் என்ன சொல்கிறேன், வீக்கெண்டுக்குன்னா இந்த டிக்கெட் ப்ரைஸ் வச்சுங்க. வீக் டேஸ்லையாவது இந்த படங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 100 ரூபான்னு வச்சுருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இது வந்து பிவிஆர் பண்ணுறாங்க. பிவிஆர் என்ன சொல்கிறாங்க, மல்டிப்ளெக்ஸ் டேன்னு 90 ருபீஸ்லாம் டிக்கெட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் வீக் டேஸில் 100 ரூபான்னு பண்ணக்கூடாது? 2 விஷயம் காரணம் சொல்கிறேன். ஒன்று, இந்த சிறு பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் வீக்கெண்டில் வராது. இதில் என்ன பிரச்சனைனா, நான் ஒரு முறை திருப்பூர் சுமணத்திட்டே பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு படத்துக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வந்திருக்கு, டிக்கெட் விலையை மட்டும் குறைச்சா படம் நிச்சயமாக வந்து நல்லா போகும். இப்போ கமலா தேட்டரில் பல படங்கள் 90 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டாங்க, ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. 50 ரூபாலாம் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஆனால் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகத்தின் அதுக்கு ஒத்துக்கலைன்னாருங்கிட்ட. சரி, இப்போ இவங்ககிட்ட வேற இது 100-290 ரூபானா நிறைய வசூல் வருமே அப்படின்ற ஒரு மனப்பாங்க இருக்குது சார். அது 3 நாள் போகும் சார். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்கள் எடுத்துங்க, இல்லை தேர்ஸ்டே வந்தீங்கன்னா வீக்கெண்ட் வரையும். ஏன்னா ரஷ் வந்து திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டிக்கெட்டில் ஒரு ரிடக்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் டிக்கெட் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு சார். ரெண்டாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மண்டே ஈவினிங் வந்துருவாங்க. இப்போ யாரெல்லாம் வீக்கெண்டில் பிஸியாக இருக்காங்களோ, இல்லை 190 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது, 150 ரூபாய் நான் 4 பேர் ஃபேமிலியாக போனோம்னா 100 ரூபாய் தான் நான் போயிடலாம் அப்படின்னும் போது நம்ம ஒரு பாப்புலரைஸ் பண்ணால் எப்படி இருக்கு? ஒரு கான்செப்டாகவே 100 ரூபாய் தான் வீக் டேஸில், மண்டே டு தேர்ஸ்டே. நீங்கள் பெரிய படத்துக்கு பண்ண வேணாம் சார். இப்போ நீங்கள் விடாமுயற்சி எடுத்துக்கிட்டு வச்சிங்களேன், அதுக்கு தேவையில்லை. நீங்கள் 8 நாளாக நீங்கள் 190 ரூபாய் சார்ஜ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வந்துருவாங்க. ஏன்னா அது 1 வாரம் இல்லை 2 வாரம் நல்லா போகும். நான் சொல்ல வரது சிறு பட்ஜெட் படங்களுக்கு எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் என்ன சொல்லணும்னா, இது எங்க பாலிசி. ஏன்னா எங்க தியேட்டருக்கும் மக்கள் வரணும். ஏன்னா வீக்டே இப்ப பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தியேட்டர் டெசர்ட்டடா இருக்கு. 8 பேர் 10 பேர் 15 பேர் பார்க்குறாங்க. அப்போ தியேட்டர் உரிமையாளர்கள் என்ன டிசைட் பண்ணலாம்னா, இல்லைங்க நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு சங்கமாக டிசைட் பண்ணிட்டோம், மண்டே டு தேர்ஸ்டே நாங்கள் வந்து 100 ரூபா தான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அது கம்மியாக வெளியூரில் சார்ஜ் பண்ணுவோம், 80 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வேவ் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் சிறு பட்ஜெட் படங்களும் மீடியம் பட்ஜெட் படம் இதுதான் எங்கள் ரேட்டு, இது வானா படம் போடாது அப்படின்னா எல்லாரும் ஓகே சார் பண்ணிங்க சார் சொல்ல போகிறாங்க. யாரும் நோ சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் பெரிய பட்ஜெட் படத்தையோ இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படத்தையோ இப்படி சொன்னால் தான் அவங்க கோச்சிப்பாங்க. ப்ரொடியூசர் சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் எப்படி சார் கலெக்ஷன் எடுக்கிறது, நாங்கள் எம்ஜி கொடுத்துருக்கோம், இப்படியெல்லாம் சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படங்களை ரேட்டை குறைச்சி இவங்க பண்ணாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு நான் சொல்லுங்கள் சார், இப்போ 8 பேர் 10 பேர் சொன்னீங்களா, அது 50 பேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஒரு போக்கை இப்போ மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த 2 போக்கு, ஒன்று சிறு பட்ஜெட் படத்தை நான் திரையரங்கில் ஒரு படம் முடிஞ்சால் பார்க்குறேன் இல்லைனா பார்க்கலன்றது ஒரு போக்கு. ரெண்டாவது டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்ற ஒரு மனப்பான்மை. இதை மாற்றுறதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்கன்னா, திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தால் இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெகு விரைவில் இதை கன்சிடர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜனவரியிலே நம்ம பார்த்துட்டோம் 24 படங்கள் வந்திருக்கு சார். 24 படங்கள். அதில் வெற்றின்னு எடுத்திங்கன்னா மதகஜ ராஜாவும் நம்ம குடும்பத்தை தான் சொல்ல போகிறோம்.
அதில் இன்னும் 2 படங்கள் எல்லாம் பேசப்பட்ட படங்கள் எடுத்திங்கன்னா காதலுக்கு நேரமில்லை, என் பணங்கான்னு சொல்லலாம். இப்போ ஓரளவு பாட்டில்டாக தான் பேசப்பட்ட படம் தான். ஆனால் வெற்றியாக நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் நம்மளால சொல்ல முடியல. இப்போ 2 படம் தான் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றினா 24 படத்தில் 2 படம்னா எப்படி நீங்கள் மீதி 22 படம் என்ன வருது? இப்படிதான் எவ்ரி மந்த் போச்சேன்னா நம்ம எப்படி தமிழ் சினிமா வெற்றிகரமான பர்சன்டேஜ் வைஸ் நிறைய பர்சன்டேஜ் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? அப்போது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி தான் இருக்குது. மக்களை உள்ளே கொண்டு வரணும், ஆடியன்ஸை திரையரங்குள்ளே கொண்டு வரணும்னா இந்த டிக்கெட் ப்ரைஸ்ன்ற ஒரு இம்ப்ரெஷனை நம்ம மாற்றி ஆகணும். அட்லீஸ்ட் வீக் டேஸில் வந்து வீக்கெண்டில் வேணாம், நீ வீக்கெண்டில் இதுதான் ப்ரைஸ் வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படத்துக்கு பெரிய டிக்கெட் ப்ரைஸ் வச்சிங்க, இதான் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷனுடைய இட்லி கடை ஏற்கனவே வெளியீட்டு தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குட் பேட் அக்லியும் அதே டேட்டில் வரதா இருந்தது. இப்போ இட்லி கடை தள்ளி போகிறதா ஒரு செய்தி வந்துட்டுருக்கேன். மார்க்கெட் ரூமர் என்ன போயிட்டுருக்கு சார்? இப்போ வந்து இப்போ அஜித் சாருக்கு வந்து இவ்வளோ பரபரப்பு போயிட்டுருக்குல்ல, இந்த நேரத்தில் வந்து கிளாஷ் ஆகிறது வந்து ரெட் ஜெயின்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கிளாஷ்னு வரும்போது அது வந்து குட் பேட் அக்லி ராகுல் தான் வெளியிடுறாரு. ஆனால் ராகுல் வந்து குட் புக்ஸ் ரெட் ஜெயின் தான். ஆமாம், அவர் வந்து அவங்களுக்கு காம்படிஷனாகவே கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்னன்னா 2 படத்துக்கு எப்படி நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணுறது? இட்லி கடைக்கும் 600-800 தேட்டர் போட முடியும், இதுக்கு 900 தேட்டர் போட்டு ஆகணும். அப்போ இல்லையே, அவ்வளோ தேட்டர் இல்லையே. இப்போ 2மே மாபெரும் படங்களாக இருக்கும்போது இந்த காம்படிஷன் என்பது 2 படங்களுமே தப்பாக போயிடும். ஏன்னா அஜித் சார் படத்தை நீங்கள் வந்து கம்மியான ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு 900 ஸ்க்ரீன் போட்டு அது 500 ஸ்க்ரீன் போட்டால் எப்படி ஒத்துப்பாங்க? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ ராகுலுடைய ரிக்வெஸ்ட் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு சார் 2 வாரம் தள்ளி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு மாற்றம் 2 படத்துக்கு நடுவில் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 படம் நான் இட்லி கடை மாறுன்னு சொல்லலை, இந்த 2 படம் நடுவில் ஒரே நாள் வராதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். இப்போ இந்த 2 படம் ஒரே நாள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 படமும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, ஒரு பராசக்தி மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் யார் சார் தள்ளி போவாங்க? குட் பேட் அங்கேயா தள்ளி போக வைப்பாங்க? நிச்சயமாக இட்லி கடை தான் தள்ளி போவாங்க. இது 2 படத்தில் யார் வந்து ஓகே நம்ம 2 வாரம் தள்ளி வந்தால் 2 படத்துக்கும் நல்லா இருக்கும் டிசைட் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ ராகுலினுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, April 10th நான் வந்து எனக்கு மிக முக்கியமான டேட்டு. ஏன்னா 5 நாள் பிரேக் இருக்குது. எனக்கு வந்து அஜித் சாரோட படம் 900 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகணும், பெரிய கலெக்ஷன். அவர் கிட்டத்தட்ட பெரிய விலை 75 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ அவருடைய இது வேற. ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் தான் பண்ணுறாங்க எது இட்லி கடை படத்தை. அவங்களுடைய ஓன் டீம் தான் எல்லாமே, ஆகாஷ் பாஸ்கர் எல்லாமே. அவங்க நினைச்சா ஜஸ்ட் லைக் 2 வீக்ஸ் தள்ளி போகலாம். அதனால எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகும், இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. சார் வாரிசு துணி வரும்போது 2 படமே இண்டஸ்ட்ரிட்டாக மாறல. 2 படம் வெற்றி படம் தான். ஆனால் இண்டஸ்ட்ரிட்டா போனது காரணமே 2மே பாதி எடுத்துச்சு. கலெக்ஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு 250 கோடி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். அது பதில் ஒரே படம் வந்ததுன்னா ஒரு படம் 200 கோடி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் விஷயம். இவங்க 2 பேரும் பேச்சு. அதனால 2 படத்தில் ஒரு படம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. தனுஷை பற்றி பேசினா அடுத்து 3 எழுத்து இன்னொரு நடிகர் இருக்கார் சிம்பு, அவரை பற்றி பேசினா 3 படங்களை தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா வந்து செய்திகள் பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கு வலைத்தளங்கள். எஸ்டிஆர் அவர்கள் நான் வந்து ராம் சாரோட பர்த்டேல பார்க்கும்போது என்ன சொன்னார், அப்போ நான் வந்து இந்த இதில் ப்ரோக்ராம்லேயே சொன்னேன். என்னன்னா என்கிட்ட சொன்னார், நான் சொன்னேன் தலைவா இன்னும் பண்ணுறீங்க படம் வந்து அதாவது ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வரணும், ரசிகர்கள் அவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்க, 10 தலை பிறகு நீங்கள் இன்னும் எப்படி ஃபாஸ்ட்டாக வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னார், 2025-26 பாருங்கள் வருஷத்துக்கு 3 படம் கொடுக்குறேன் அப்படின்னு. சூப்பர். நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன், நான் நிறைய படம் நடிக்க போகிறேன் அப்படின்னாரு. இப்போ தக் லைஃப் வருது சார். அடுத்த உடனே அஸ்வத் மாரிமுத்து படம், பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறா சொன்னாங்க. அடுத்தது சிம்பு 48 இருக்குது பார்த்தீங்களா, முதலேருந்தே பேச்சுவார்த்தை போகிற தேசிங் பெரியசாமி படம். இந்த 3 படத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவார் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இது தவிர இன்னொரு டேரக்டர் பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் 3 படத்தை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதாவது பேக் டு பேக் என் படங்கள் வரப்போகுது. ஒன்று தக் லைஃப்பில் அவர் படமாக சொல்ல முடியாது, அது கமல் சார் அது படம். ஆனால் அது தவிர 3 படம் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். February 3 சொல்கிறாரு. இப்போ என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்னென்னா, அவர் என்கிட்ட சொன்னார் 2025 3 படம் வரும், நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம போய் இதில் சித்ரா இதில் சாரில் சொல்லுங்கள் ப்ரோக்ராமில் அப்படின்னாரு. என்னுடைய எதிர்பார்ப்பு தலைவா வாங்க சுறுசுறுப்பாக கடகடான்னு தனுஷ் சார் ஒரு இடத்துல இன்னும் ஸ்பீடில் போகிறார் பாருங்க, நீங்களும் அதே ஸ்பீடில் 3 படம் வாங்க, இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தேவை சார், மக்களை திரையரங்கில் கொண்டு வரக்கூடிய ஆர்டிஸ்ட் படங்கள் வந்துகிட்டே இருக்கணும், வாரம் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகுனா திரையரங்கில் ஜெயின் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும், படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவை வாரம் மிகப்பெரிய கலெக்ஷன். சின்ன கலெக்ஷன்லாம் 10 பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. வாரத்துக்கும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்கணும். அப்போ மக்கள் வந்து அந்த இனிஷியா ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமையாக இருக்கக்கூடாது. படம் வருதா, இந்த ஆர்டிஸ்ட் படமா போயிடலாம், இந்த ஆர்டிஸ்ட் வருதா போயிடலாம், அதெல்லாம் செலவு எக்ஸ்ட்ரானாலும் அவங்க வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஆர்டிஸ்ட் படத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் சிம்பு அவர்கள் 3 படத்தை டெஃபினட்டாக கொடுப்பான்னு நினைக்கிறேன். February 3 அன்னைக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். பட் இப்போதைக்கு இந்த 3 படங்கள் தான். அஸ்வத் மாரிமுத்து படம் 1, ராம்குமார் படம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து தேசிங் பரிசா 3 படத்தை அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு காத்திருக்கோம். பராசக்தி திரைப்படத்தில் எப்படி ஜெயமரி எப்படி ஃப்ரெஷ் லுக்கில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ இந்த புது படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, கராத்தே பாபு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டீசரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் சார், ரொம்ப பொலிட்டிஷியனா ரொம்ப சூப்பராக. அதை விட எனக்கு டாடா டைரக்டர் கணேஷ் பாபு என்ன அப்ரிஷியேட் பண்ணேன்னா, அவர்
அவருடைய பேரை வச்சு ப்ரொமோ பண்ணியிருக்காரு சார். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், ஜெயம் ரவி இல்ல ரவி மோகன் அப்படின்னு அதை வச்சு ஒரு ப்ரோமோ, அதுதான் ப்ரோமோ. முதல்ல ஜெயம் ரவி வச்சு அப்படியே மாத்தி அவருக்கு பதில் அவருக்கு பதில், அதாவது எப்படி நான் ப்ரோமோ சொல்றாரு, என்னுடைய பெயரை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று அறிகிறேன், நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி மாத்துறாரோ அதே மாதிரி சொல்றாரு. அது இப்போதையும் என் பேர் இப்படி சொல்றீங்கல்ல, அது இல்லை, என் பேர் 15 வருஷம் முன்னாடி என்ன தெரியுமா, கராத்தே பாபு அப்படின்றாரு. ஒரு ப்ரோமோ முடியுது. இன்னும் சூப்பரா பண்ணிட்டாங்க சார். இந்த கதை களமே வித்தியாசமா இருக்கு. அதான் பாருங்களேன். அதை விட சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரீன் சைன் என்டர்டெயின்மெண்ட்க்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த செட்டப் சார் நான் எங்க எடுத்தாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே அசம்பிளி செட்டப், ப்ராப்பரா அசம்பிளி செட்டப் பண்ணியிருக்காங்க சார். 200% எக்ஸாக்டா அசம்பிளியை வந்து செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பிரமாதப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து பல பேர் சொல்றாங்களே சேட்டலைட் விற்கல, டிஜிட்டல் விற்கலன்னு. இந்த ப்ரோமோலயே இப்படி சேட்டலைட் டிஜிட்டல்லாம் வித்துட்டாங்க சார். ஆக்சுவலி ஆமா, ஜிடிவி வாங்கிட்டாங்க. இந்த படத்தோட எல்லாமே சேட்டலைட் டிஜிட்டலில் வந்து ஜிடிவி வாங்கிட்டாங்க. ப்ரோமோலயே இந்த படத்தை அவ்வளோ பெரிய பரபரப்பு உண்டாக்கிடுச்சு கராத்தே பாபு. ஸோ ஜெயம் ரவிக்கு வாழ்த்துக்கள். சாரி ஜெயம் ரவி சார், நான் கொஞ்ச நாள் மிஸ் பண்றேன். நான் ரவி மோகன் சார், ரவி மோகனுக்கு வாழ்த்துக்கள். ரவி மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள். என்னன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஒரு சைட்ல பராசக்தி படத்துல அவர் ஒரு ஆன்டகனிஸ்டா பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்றாரு, அட் த சேம் டைம் ஒரு ஹீரோவை வந்து கராத்தே பாபுன்னு கலக்குறாரு. அதுவும் அப்படி நின்று ஜெயசாண்டிக்கா நின்று அவரை மைக்கு பிடிச்சி பேசினார் பாருங்க. ரெண்டு லுக்குமே ரொம்ப டிஃபரெண்ட் லுக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா. நேத்து கலக்கினது பாத்தீங்கன்னா ரவி மோகன் சார் தான் கலக்கினார் சொல்றேன். பராசக்தியும் அவருடைய வில்லன் நடிப்பு பெருசா எல்லாருமே அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது என்ன சார் இப்படி கராத்தே பாபு வந்து கலக்கிறாரு, அந்த லுக்கு பாருங்களேன், அவ்வளோ அருமையான லுக்கா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த படமே ஒரு நல்லா இருக்கு. நான் வந்து கணேஷ் பாபுக்கு மெசேஜ் பண்ணேன், டேரக்டருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அடிக்கடி நாங்கள் படத்தெல்லாம் போகும்போது மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன், எப்போ பிரதர் அடுத்த படம்னு. அவருக்கு டாடா படத்துலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டர். இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் லீக்னு சொல்லுவாங்களே, இந்த படம் அந்த லீக் கொண்டு போக எதிர்பார்க்குறேன். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.